அமெரிக்கா வேலைக்கு என்னடா வருவீங்க? இப்ப என்னடா எங்க ஊர் வேலைக்கு வந்திருக்கீங்க? ஐலாண்ட் படம் நல்லா தான் ப்ரோ இருந்தது. ஐலாண்ட் ப்ரோ படம் நல்லா தான் இருந்தது. சிவகார்த்திகேயனும் ஐலியனோட காம்போ நல்லா தான் இருந்தது. ஒரு ஹாலிவுட் டேரக்டர் விட்டுட்டு இங்கே ஒரு தமிழ் டேரக்டர் எடுத்திருக்காங்க. அதை அக்செப்ட் பண்ணாதான் அடுத்தடுத்த டேரக்டர்ஸ் எதாவது எடுக்க ஒரு சான்ஸ் கிடைக்கும். நல்லா தான் இருக்குது ப்ரோ படம். சாங்ஸ்லாம் ஸ்கோர் ஆயிருக்கு. பிஜிஎம்மும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் ஓகே ப்ரோ. 7 இயர்ஸ்க்கு நாலும் ஒரு தமிழ் டேரக்டரால் முடிஞ்சதை எடுத்திருக்காங்க ப்ரோ. ஓகே நல்லா தான் இருக்கு. ஹாலிவுட் மூவி எடுத்தா நம்புறோம்ல ப்ரோ. தமிழ் படம் எடுத்தா நம்பி தான் ஆகணும். ஏன்னா தமிழ் டைரக்டர் எடுத்திருக்காரு. அடுத்த இது மாதிரி வேற இன்னும் கிரியேட்டிவா எடுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கலாம்ல. படம் ஓகே தான். 7 இயர்ஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. ஓகே. பிஜிஎம்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. காமெடி இன்று நேற்று நாளையில ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இதுலேயும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனால் சிவகார்த்திகேயனோட காமெடி எப்பயும் போல ஒர்க் அவுட் ஆயிருக்கு நார்மலாக. அந்த வாய்ஸ் ஓவர் நல்லா தான் ப்ரோ. ஏலியனோட வாய்ஸ் ஓவர் சித்தார்த் கொடுத்தது நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஃபேவரட் சீன்னா அந்த ஹைவேல டிரைவ் பண்ணி ஒரு ஆக்ஷன் சீன் நல்லா இருக்கு ப்ரோ. அப்புறம் அந்த காமெடி சீன்ஸ் நடுவில் ஒர்க் அவுட் ஆகிறதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஓகே தான் ப்ரோ. அந்த ஸ்பேஸ் கம்மி தான் ப்ரோ. ஹீரோயினோட ஸ்பேஸ் படத்துல கம்மி தான். அவங்க அப்பப்போ அந்த காமெடி ஆக்டர்ஸ் இருக்கிறவங்களோடய வராங்க. நடுவில் ஒரு 2 சீன்ஸ் அவங்களுக்கு தனியாக இருக்கு. அவ்வளோதான் ப்ரோ. ரொம்ப பெருசாக இல்லைனாலும் ஹீரோயினோட ஸ்பேஸ் கம்மி தான் படத்தில். ஆக்சுவலாக ஒரு ஹியூமன் ஃபைட் பண்ணாமல் ஏலியன் ஃபைட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் வச்சு அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. நல்லா விஎஃப்எக்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்கு ப்ரோ. ஃபேமிலி கிட்ஸ்க்கு பிடிக்கும் ப்ரோ. அவங்களுக்கு தேங்க்யூ. சூப்பராக இருக்குது. ரஹ்மான் சார் மியூசிக் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. எஸ்கே சார் ஆஸ் யூஷுவல் ஹார்ட் ஒர்க்கிங் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. யோகி பாபு சார் காமெடியும் சூப்பராக இருக்குது. 2 பேரும் ஒன்றா தான் ட்ராவல் பண்ணுறாங்க. 2 சூப்பராக இருக்குது. நல்லா கதை அழகாக மூவ் ஆகுது. ஏலியனோட கம்பேக். ஏர்த்தை காப்பாற்றணும், நம்ம வந்து ஏர்த்தை டிஸ்ட்ராய் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஃபுல்லாக காமெடி இருந்தது. கொஞ்சம் ஆக்ஷன் இருந்தது. செகண்ட் ஆஃப் வந்து நிறைய ஆக்ஷன் இருந்தது. காமெடியாக இருந்தது. சூப்பராக இருந்தது. நல்லா இருந்தது. ரொம்ப நீங்கள் ஏலியன் பார்க்குறோம், விஎஃப்எக்ஸாக பார்க்குறோம் அப்படின்ற மாதிரியே இருக்காது. ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும். நீங்களுமே படத்துக்குள்ளே எங்கேஜ் ஆகிடுவீங்க. சாங்ஸ்லாம் நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குது. டான்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. 10க்கு 9 மூவி வேற லெவல்ல இருக்கு. 10 out of 10. ஐலாண்ட் செகண்ட் ஷோ ஐலாண்ட் தான் போறேன். ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்தேன். படம் வேற லெவல்ல இருக்கு. காமெடி கருணாகரன், யோகி பாபு, எஸ்கே அண்ணா காமெடி. அப்புறம் டாட்டுன்ற நேம் தான், அது ஐலாண்டோட டாட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க 4 பேரோட சேர்ந்த காம்போ வந்து வேற லெவல்ல போகுது. ஃபன்னா இருக்கும். செகண்ட் ஹாஃப்லாம் இன்னும் சூப்பரா இருக்கும். விஎஃப்எக்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோர் இது எல்லாமே வந்து செமையா இருக்கு. ஏஆர் ரஹ்மான் செமையா பண்ணிட்டாரு. எஸ்கேவோட டிஃபரன்ஸ் ஆனரும் இது வந்து சொல்லலாம். செமையா இருக்கு ஆக்டிங். எல்லாமே எங்க அண்ணன் இருக்கிற சீன்ஸ் எல்லாமே எனக்கு பிடிக்கும். பர்டிகுலர் ஸ்டோரி எல்லாமே மூவி பார்த்து ரிவ்யூ சொல்ல போறேன். நான் நெக்ஸ்ட் மூவி போறேன் ப்ளீஸ். 10 out of 10 of course. ஐலாண்ட் பொங்கல் தான். ஃபேமிலியோட பொங்கலுக்கு வந்து பார்க்கலாம். எல்லாருமே வந்து ஐலாண்ட் மூவி வந்து எல்லாருமே சில்ட்ரன்ஸ்ல இருந்து யங்ஸ்டர்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு மூவியே தான். யாருமே இந்த ஏஜ்குள்ள தான் வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு மூவி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. காமெடி சீன் எங்க அண்ணன் சீன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். செகண்ட் ஹாஃப் ஸ்லோவாலாம் போல. செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா மாசா தான் இருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோரோட விஎஃப்எக்ஸ் பார்க்கும்போது ஃபைட் சீன்ஸ் எல்லாமே வந்து நல்லா தான் போகும். ஏலியனும் எஸ்கேவோட கெமிஸ்ட்ரி தான் அந்த படத்தோட ஃபுல்லா மோஸ்டா வரும். கடைசியில எமோஷனலாவும் அவங்க 2 பேர் பிரியும் போது வேற லெவல்ல இருக்கும். ஹீரோயின் கூட பெரிய ரொமான்ஸ்லாம் இருக்காது. பட் அவங்க 2 பேரும் காம்பினேஷன் இருக்கும். அப்படிதான் ஓவராலா படம் வேற லெவல். ஐலாண்ட் பொங்கல் நல்லா இருந்துச்சு. ஐலாண்ட் சூப்பரா இருந்துச்சு. ஆக்டிங்லாம் பயங்கரமா இருந்துச்சு. எல்லாம் ஸ்டோரியில காமெடி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நான் நல்லா தான் நினைச்சிருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. எல்லா சீன் போர் அடிக்கல. காமெடிலாம் சூப்பரா இருந்துச்சு. எல்லா சீன் தான் பிடிச்சிருந்துச்சு. எல்லாம் சாங்ஸே நல்லா தான் இருந்துச்சு. ரேட்டிங் 8.5 கொடுப்பேன் 10க்கு. சிஜி சூப்பரா இருந்துச்சு. ரியலிஸ்டிக்கா நல்லா இருந்துச்சு.
பார்க்கறதுக்கே நல்லா பார்க்க நல்லா இருந்துச்சு. ஏலியன்லாம் எப்படி நடிச்சிருந்தது? நல்லா தான் இருக்கு ஏலியன்ஸ் தான். உங்களுக்கு எங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி இருந்தா இல்ல காமெடியா இருந்தா? காமெடியாக தான் இருந்துச்சு. குடும்பத்தோட வந்து பார்க்கலாம், சின்ன பசங்க வந்து பார்க்கலாம் இந்த படத்தை. சின்ன பசங்களா தெரியல, எல்லாருமே பார்க்கலாம். சூப்பரா இருக்கு ஜெயலன் வரும் படம் சூப்பரா இருக்கு. ஆக்டிங் நார்மல் ஃபிலிம் ஆக்டிங் தான், நார்மல் எல்லா படத்தையும் பெருசா ஒன்றும் டிஃபரன்ஸ்லாம் இல்லை. பட் ஆனால் வந்து நல்லா சொல்லியிருக்காங்க, மெசேஜ்லாம் நல்லா இருக்கு. விஎக்ஸ் நல்லா இருக்கு, விஎஃப்எக்ஸ் 7 வருஷத்துக்கு ஒர்த்து தான். கிட்ஸ் கண்டிப்பா கிட்ஸோட வந்து பார்க்கணும், தனியெல்லாம் வந்துடாதீங்க, போர் அடிக்கும். கிட்ஸோட ஃபேமிலியோட வரலாம், கண்டிப்பா ஃபேமிலியோட வரணும். பிடிச்ச சீன்னா ஏலியனும் சிவானா வர சீன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ப்ரோ கதை அது சொல்லிட்டா அது நல்லா இருக்கு ப்ரோ, அது படத்துல பார்த்தா தெரியும். ரோட்டிங் 7-8 தரலாம் ப்ரோ. மியூசிக் தான் ப்ரோ லைட்டா எனக்கு அந்த அளவுக்கு பர்சனலா எனக்கு வந்து டல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃபும் ஒரு 45 மினிட்ஸ் நல்லா விறுவிறுன்னு போகுது. லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் லைட்டா டல் அடிக்கிற மாதிரி இருக்கு. படம் அப்படியே ஃபினிஷ் பண்ணணுன்றதுக்காக அது முடிச்சிட்டாங்க, மற்றபடி படம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு ப்ரோ. ஐலாண்ட் பார்க்கலாம், 190 ரூபா கொடுத்து பார்க்குற அளவுக்கு ஒர்த்து தான் படம். சாங்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பரா சொல்ல முடியாது, நல்லா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு படம். பார்க்கலாம், கண்டிப்பா வந்து பாருங்க, தியேட்டர்ல வந்து பாருங்க, ஒர்த்து தான். சொல்லுங்க ப்ரோ. காம்போ செட் ஆகல, ஹீரோயின் செட் ஆகல படத்துக்கு. சூப்பரா இருக்கு ப்ரோ, அது வேற லெவல்ல இருக்கு, டப்பிங் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. அவங்க வந்து பார்த்தா தெரியும், என்னோட கருத்து நான் சொல்றேன், அவங்க கருத்து நான் 8 வருஷமா ப்ரோ? எனக்கு தெரிஞ்சு 2 வருஷமோ 3 வருஷமா நினைக்கிறேன். ஒர்த்து, போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்ல, காமெடியில சூப்பரா இருக்கு. யோகி பாபுல வேற லெவல்ல பண்ணிருக்காரு.